வருமானிப்போம். ஆனா என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அவர் காட்சி கொடுத்தார். ஆரம்ப காலத்திலே நான் தியானத்தில் இருக்கும் போதே வள்ளலார். இப்ப இதுக்கு ஒரு நடந்த நிகழ்வு அதை இப்ப நான் தெரிவிக்கிறேன். எனக்கு 2 3 வயசு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஏத்தாலும் ஒரு தாடிக்கார தாத்தான்னு ஒருவர் இருந்தார். காவி தான் உடுத்திருப்பார். காவி வெட்டி காவி துண்டு உடுத்திருப்பார். தாடி வைத்திருப்பார். வள்ளலார் பாடல்களை அவ்வளவு முருக பக்தர் அவரு. வீட்லயும் ஒரு முருகர் சிலை செய்து வேலோட வைத்திருந்தார். ஐங்கால பூஜை நடத்துவார். அவருக்கு ஒரு பையன் மட்டும்தான். வயசானவர். அப்பவுமே அவருக்கு ரொம்ப வயசு இருக்கும். எனக்கு அப்ப 3.5 வயசு. எங்க வீட்டுல இருந்து நான் இறங்கி ஏத்த திண்ணையில போய் அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துக்குவேன். ஏன்னா அவர் உள்ள பாடுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3.5 வயசுலயே வள்ளலார் பாடும். ஏன்னா உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவர் பாடுவார். நான் கேட்டுட்டே இருப்பேன். முதலாக வள்ளலார என்கிட்ட ஊட்டினவர் அவருதான். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் முடிஞ்ச உடனே பஞ்சாமிர்தம் வச்சிருப்பார். பழம்லாம் வச்சு அதை தருவார். அப்புறம் தேங்காய் துண்டு பொறி சாப்பிட்டுட்டு வந்துருவான். அந்த தெருவில நான் மட்டும் தான் வீட்டுக்கு போவேன். வேற யாரும் பசங்க எல்லாம் போக மாட்டாங்க. பாடுறதெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப முதிர்ந்த நிலை. ஏன் 3.5 வயசுல இருந்து நடக்கும். தாத்தா ரொம்ப பிடிக்கும். வள்ளலார பாடுறாரு. வள்ளலார் எல்லாம் வைத்து பாடுறாரு. ரொம்ப ஒரு குரல் எல்லாம் ரொம்ப அருமையாகும். நல்லா பாடு எல்லாம் கேட்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு அவரு எங்க அந்த வீட்டை விட்டு மாறி போயிட்டார். நானும் வளர்ந்து ஸ்கூலிங் போயிட்டேன். ஸ்கூல் போகும்போது நான் தியானத்துல வந்துட்டேன். இப்ப என்னுடைய தியானத்திலேயே வள்ளலார் காட்சி கொடுக்கிறார். வள்ளலார் நேரடியாக காட்சி சம்பாஷணை நானும் அவரும் பேசுவோம். இது ஒரு நடந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எங்க அப்பாவை இவர் சந்திச்சிருக்கிறார். யார? அந்த பெரியவரை அங்க கோட்டார் கம்பளம்னு ஒரு இடம் இருக்கு. அது கம்பளத்துல பாத்துருக்காரு. பூஜை சாமான் வாங்க வந்துட்டார். அவரு கொஞ்சம் வயசாயிடுச்சு. இப்ப எங்க அப்பாட்ட பார்த்தோன்னா எங்க அப்பா இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏன்னா அவரு ரொம்ப மகான் மாதிரி சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கிறதுனால என்னை பத்தி அவர் கேட்டிருக்காரு. பையன் எப்படி இருக்கிறாருன்னு. நல்லா இருக்கான். இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். பட் என்னன்னு தெரியல, அப்பப்போ கண்ணை புத்திக்கிறான். தனியா கண்ணை புத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நான் முழுக்க சைவம் தான். அசைவம்லாம் தொடவே மாட்டேன்ட்டான். எங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிடறதே இல்லை. அப்போ வெறும் சைவம் தான். அவன் எதையுமே தொட மாட்டேங்கிறான். பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவால் மலையில போய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 13 நாள் இருந்துட்டான். நானுங்க காணோம்லாம் பண்ணிட்டோம். இப்படிலாம் அவர்கிட்ட சொன்னா அவருக்கு என்ன ஆயிட்டு, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதாவது தோஷங்களா இருக்கும், இல்ல ஏதாவது கெட்ட ஆவிகள் ஏதாவது பிடிச்சிருக்கும், அதெல்லாம் தீர்த்தலாம், ஒண்ணும் பெருசு இல்ல, வந்து என் முன்னாடி உட்கார சொல்லுங்க, அதை நான் ஓட்டிடுறேன். உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு என்ன பையன்னா, படிச்சு கிடிச்சு வேலைக்கு போகணும், கல்யாணம் கட்டி பிள்ளை பெறணும், அவ்வளவுதான். அவங்க வேற ஒண்ணுமே இல்லை. எங்க அம்மா என்கிட்ட சத்தியமே வாங்கினாங்க, நீ திருமணம் பண்ணி குழந்தை பெறணும்னு. நீங்க சொல்லலைன்னாலும் பெற்றுவோமான்னு. ஏன்னா ஏன் நடத்திட்டா எனக்கு தெரியுமே, என் அமைப்புகள் தெரியல. அவங்க பாசத்தினால அவங்கள குறை சொல்ல முடியாது. எவ்வளவு நாள் எங்க அம்மா அழுது விட்டாங்க. என்ன பார்க்கும்போதெல்லாம் என்ன அழுவாங்க, நீ வீட்டோட இருப்பியா, ஊர் விட்டு போயிருவியா. ஒரு காலம் வர, அதுக்கப்புறம் அது மாறி போச்சு. இப்ப எங்க அப்பாவுக்கு இவர் சொன்ன உடனே சந்தோஷமாயி போச்சு. ஏன்னா அவரு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்கோம், நான் விரட்டி விட்டுறேன்ட்டார். அவர் மேல எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் நல்லா சபரிமலைக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய வீட்டுல முருக பக்தர் வேற. நல்லா முருக சேலை வேலைலாம் வெள்ளியில வேலை அடிச்சு வச்சிரு. எங்க வீடு வந்து எங்க அம்மாட்ட சொல்றார், நான் தாடிக்கார தாத்தாவை பார்த்தேன். அவர் வந்து நம்ம பையனை வர சொல்லிருக்கார். ஏதாவது ஒட்டி இருந்தா தொட்டு இருந்தா ஓட்டி விட்டுருவாராம். எங்க அம்மா அப்பம் போக சொல்லுங்க, கூட்டிட்டு போங்க. என்கிட்ட சொன்னார், வா நம்ம போய் பார்க்கலாம், எங்க இருக்கிறாருன்னு அவர் இருக்க வீட்டை சொன்னார். நான் போறேன்பா, நீங்க வர வேண்டாம், நான் போய் பார்க்கிறேன். சைக்கிள் எடுத்து நான் அவர் வீட்டுக்கு போய், அவருடைய மனைவியா அந்த அம்மா பாட்டி வயசானவங்க, என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா உட்காந்து, ஏன்னா பார்த்த உடனே அந்த அம்மா என்ன கட்டி பிடிச்சிட்டு, சின்ன வயசுல பார்த்தது இல்லையா,
அந்த அம்மா பிடிச்சு அழுந்தது. நல்லா இருக்கிறியப்பா, வளர்ந்துட்டியே என்னாங்க. தாத்தா இருக்கான், தாத்தா உள்ள பூஜையில் இருக்கார். போனேன். உடனே வாடான்னு சொன்னாரு. பக்கத்துல பூஜையிலே உட்கார வச்சாரு. என்ன முன்னாடி உட்கார வச்சுட்டு, அவரு விபூதி எடுத்து எனக்கு விபூதி போடுறாராம். விபூதி எடுத்து இன்னும் சிரிப்பா இருக்குது. அந்த பூஜை அறைக்குள்ள விபூதி எடுத்து அப்படியே நெத்தியில விட்டுறாரு, இங்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் சொல்றாரு. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் நிலை அதெல்லாம் கடந்து போயிட்டு. புரியுதா? இப்ப அவரு வந்து வச்சுக்கிட்டு நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பா சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்ல ஒண்ணும் சொல்லல. ஒண்ணும் சொல்லல. நீங்க இங்க இங்க இருக்கிறீங்க, பார்த்து வர சொன்னீங்கன்னு சொன்னேன். அதான்பா, உனக்கு தோஷம் ஏதாவது பிடிச்சிருக்கும். அதை விரட்டினாதான் உண்டு. ஏன்னா இந்த வயசுல எல்லாம் நீ வந்து இப்படி எல்லாம் போய் இருக்க முடியாது. அதுக்குள்ள வயசாயிருக்கு உனக்கு. உங்க அப்பா எல்லாம் வந்து என்ன சொன்னா, நீ படிச்சு வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரு. நீ இப்படி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு கோயில் சுத்திட்டு தியானம் இருக்கேன்னு சொன்னா, அதெல்லாம் தியானம் எப்படி வரும் உனக்கு? எனக்கே இன்னைக்கு வர தியானம் வரல, அது தெரியுமா உனக்குன்னு. ஷாக் ஆயிட்டு எனக்கு. பாடல் பாடுறேன், தியானம் வரல. கண்ணை பொத்தினா ஒண்ணுமே இல்ல. நான் நினைக்கிறதுதான் வருது. எந்த ஆற்றலும் இல்ல. ஆனா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு எப்படி வர முடியும்? யோசிப்பா, நான் பூஜை எல்லாம் வைக்கின்ற என் வீட்டுல வந்து இருந்திருக்கேன் இல்ல 3 வயசுன்னு உனக்கு தெரியும். எப்படி உனக்கு வர முடியும்? நான் ஒண்ணுமே சொல்ல, ஏன்னா அவருக்கு தெரியும். நான் அவட்ட ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்ண போறீங்கன்னு. இல்ல உங்ககிட்ட இருக்கிறத நான் விரட்ட போறேன். எனக்கு சிரிச்சு, என்கிட்ட இருக்கிறத எப்படி விரட்ட முடியும்? தாத்தா நீங்க தப்பா சொல்றீங்க தாத்தா. என்கிட்ட எதுவுமே இல்லை, நானா இருக்கேன். சொன்னா அதுதான் இப்படிதான் பேசும். இப்படி பேசா, இப்படிதான் பேசும். நானா இருக்கிறேன். நீதான் இருக்கிற. ஆனா உன்ட்ட ஒட்டிட்டு இருக்க, உன்னை இழுத்துட்டு போகுது. கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போகுது. ஓடுற மலைக்கு மேல ஏறி இருப்பியே. நைட்டுல எல்லாம் உட்காந்து கண்ணை பொத்திட்டு தியானம் பண்ற. என்ன வருது, என்ன தெரியுது உனக்கு? உடனே நான் சொன்னேன், இவ்வளவு காலமா உங்களை பத்தி தெரியல தாத்தா. இப்போ நீங்க மந்திரம் சொல்லிருக்கும் எனக்கு கண்ணை பொத்துனேன் தாத்தா. உங்களை பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு எனக்கு. என்ன தெரிஞ்சது? நீங்க லாரி டிரைவர். லாரி ஓட்டிட்டே போறீங்க. நாகர்கோயிலாந்தபுரத்துல லாரி ஓட்டிட்டு போறீங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த புலித்துறை பக்கம் போகும்போது ஒருத்தன் லாரியில இடையில ரோட்ல கிராஸ் பண்ணிட்டான். நீங்க ஏத்திட்டீங்க லாரிய. ஸ்பாட்ல அவன் செத்துட்டான். நீங்க லாரியெல்லாம் வெட்டிட்டு இறங்கி ஓடி ஊரை விட்டே ஓடிட்டீங்க. அது ஒரு ஊருக்கே வரல. அதுக்கு இப்ப வாரீங்க காதி எல்லாம் உடுத்துட்டு. இப்படி நான் பார்த்த சரியா தாத்தான் எடுத்துதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25, 26 வருஷம் கழிச்சுதான் நீங்க வாரீங்க. அந்த அவங்க இருந்த பூஜை ரூமுக்கு வெளியில அந்த அம்மா பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. உள்ள வந்துட்டாங்க எந்திரிச்சு. தம்பி உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆனா யாருக்குமே அவங்க சொல்லல. வெளியில யாருக்கும் தெரியாது. அவர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனாருங்கிறது அவர் தேடப்படும் ஒரு கைதி. இந்த அம்மா பாவம், இந்த பாட்டி தனியா பையனை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா பாட்டி வந்து என்ன புடிச்சுட்டாள்வா. எப்படி உனக்கு தெரியும்? இல்ல பாட்டி, இப்ப எனக்கு நான் கண்ணை போத்துனேன்னா நடந்தது நடக்கிறது இதெல்லாம் தெரியும். யார் வந்து சொல்லுவா அவங்ககிட்ட? யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கே தெரியும். முருகான அந்த அம்மா கூப்பிடு. எனக்கே ரொம்ப கூச்சமா இருந்தது. ஏன்னா வயசான பாட்டி. நான் சின்ன வயசுலயே அந்த அம்மா என்ன உட்கார வச்சு மடியெல்லாம் உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி வளர்ந்த கும்பிட்ட உடனே எனக்கு அது ரொம்ப ஒரு கூச்சமா இருந்தது. இவரு அப்படியே நிலை குறைஞ்சிட்டாரு. கையில அப்படியே விபூதியை வச்சு கேட்டுட்டு இருந்தவரு பட்டுன்னு போட்டாரு விபூதியை. யோசிச்சு பாருங்க. விபூதியை போட்ட என்கிட்ட என்ன ஒட்டிட்டு இருக்கு, என்ன விரட்டுறதுன்னு இப்ப என்ன பண்ண முடியும் அவரு? இல்லையா? அவர் வழியே சொல்லியாச்சு வாழ்க்கைய. அப்புறம்
அப்பதான் கேட்டார், உனக்கு பெரிய ஞானங்களாப்பா வந்திருக்குது, உன்னுடைய 3வது கண் திறந்துலாம் இருக்குது, நீ யாரு சொல்லுப்பான்னார். நீ யாரு சொல்லுன்னா என்ன சொல்றது? அதுதான் நான் சொல்றேன். நீங்க அடக்கம் அமருதல் உயிர். இப்ப இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது. அடக்கம் அமருதல் உயிர்.